ஹே காய்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாபா ஸ்டைல்ல பன்னீர் மசாலா. இந்த ரெசிபிக்கு நம்ம 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பசஞ்சா அது உடஞ்சிடும். இப்ப மேரினேட் பண்ண பன்னீர் பீசஸ் வந்து 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம 3 தக்காளி பழுத்து கிரைண்ட் பண்ணி பியூரேவா எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதுல 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பேன்ல எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை ஓவனா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பன்னீர் பீசஸை. இப்படி குக் பண்றதுனால நம்ம கிரேவியில உள்ள பன்னீர் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி பண்றது. ஸோ இந்த பன்னீர் பீஸ் நம்ம வந்து கிரேவி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா சேர்ப்போம். நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் நல்லா ப்ரௌனா வர வரைக்கும் அந்த மசாலா குக் ஆனதுக்கு அப்புறம் பன்னீர் பீஸை வந்து இன்னொரு பவுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெசிபி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். எங்க வீட்டுல நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து குவிக் ரெசிபி தான். இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா, நான், பராத்தாஸ் அண்ட் ரைஸ் கூட நல்லா இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பன்னீர் ஃப்ரை பண்ண அதே பேன்ல 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய்யும் எல்லாம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சுருள் பட்டை 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதோட 1 அன்னாசி பூ, 3 கிராம்பு, அதோட 2 பிரியாணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 வெங்காயமா நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மசாலா நல்லா குக் பண்ணுங்க. மசாலா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச தக்காளி பியூரேவை நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து கிரேவி நம்ம திக்கா வேணாம்னு நினைச்சோம் அப்படின்னா திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக விடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீனி, ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கஸ்தூரி மெத்தி நல்லா கசக்கிட்டு இது மேல போட்டுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கிரேவில இருந்து. இப்ப கொத்தமல்லி இலையை போடுங்க. இப்போ திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பன்னீர் பீசஸ் போல கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப பன்னீர் பீசஸை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுங்க கிரேவிய. இப்போ நம்ம சூடான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.